இன்றைக்கு இந்த கிளாஸ்ல ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொன்னது போல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுகின்ற பொழுது என்னென்ன ரூல்ஸ் விதிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். So here I wish to put a humble request. Don't skip this video until the end of this class. Okay, let's move on to the topic. வாங்க கிளாஸ்க்கு போலாம். Okay learners, let's move on to the topic direct speech and indirect speech. Before we are going to understand that, we should know the basic steps to change the direct speech into indirect speech. There are 7 steps that should be known by us to change the direct speech into indirect speech. ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ஸ்டெப்ஸ் ரூல்ஸ் பற்றி தெளிவாக விரிவாக கூறியிருக்கிறேன். இருந்தபோதிலும் though I have already uploaded the rules or steps to change the direct speech into indirect speech, here I wish to put a quick review the steps to change the direct speech and into indirect speech. The first step, step 1, identification of subject and object. Reporting verb, persons, first person, second person, third person and tense. முதலில் டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்ட் என்ன என்பதனையும் அதற்கடுத்து ரிப்போர்ட்டிங் வெர்பு எது என்பதனையும் ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் டைரக்ட் ஸ்பீச்சில் எவையாக இருக்கின்றது என்பதனையும் டைரக்ட் ஸ்பீச் எந்த டென்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதனையும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். The second step is change the reporting verb according to the sentence. Reporting sentence இருக்கக்கூடிய reporting verb-ஐ reported speech எந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ்ல இருக்கிறது என்பதற்கு ஏற்றவாறு reporting verb-ஐ மாற்றி எழுத வேண்டும். The third step is remove the quotation mark in the direct speech. Direct speech-இல் இருக்கக்கூடிய quotation mark அதாவது மேற்கோள் குறிகளை நீக்கி எழுதவிட வேண்டும். The fourth step is write the conjunction word according to the type of sentence. Reported speech எந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ்ல இருக்கிறது என்பதற்கு ஏற்றவாறு conjunction word-ஐ நாம் எழுத வேண்டும். The fifth, sixth and seventh steps are change the tense, pronoun, time and place specific words. ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய ஃபிஃப்த் ஸ்டெப் டென்ஸ், சிக்ஸ்த் ஸ்டெப் ப்ரோனவுன், செவன்த் ஸ்டெப் டைம் அண்ட் பிளேஸ் அட்வர்பியல் வேர்ட்ஸ் இவைகளை அவசியம் மாற்றி எழுத வேண்டும். If you know all these given steps to change the direct speech into indirect speech thoroughly, definitely no doubt you can change any difficult direct speech sentence into indirect speech. Okay, let's move on to the exercise. If you like this video, please subscribe, share and like this channel Saninja Easy English. First we are going to understand the statements sentence in direct and indirect speech. The exercise. She said to me, I am playing football with you. அவள் என்னிடம் சொன்னாள், இப்பொழுது நான் உன்னுடன் கால்பந்து விளையாடிக் கொண்டிருக்கிறேன். டைரக்ட் ஸ்பீச். இதனை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுவதற்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த பார்ட்ஸ் இன் டைரக்ட் ஸ்பீச். முதலில் டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ்களை ஐடென்டிஃபை பண்ண வேண்டும். டைரக்ட் ஸ்பீச்சை இரண்டாக பிரித்துக் கொள்கிறோம். அதாவது இன்வெர்டட் கொட்டேஷனுக்குள் இருக்கக்கூடியதை ரிப்போர்ட்டட் ஸ்பீச் என்பதையும் அதற்கு
அடுத்த ரெஸ்ட் ஆஃப் த ஃப்ரேஸ் ரிப்போர்ட்டிங் ஸ்பீச் என்பதனையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய she said to me என்பதில் she என்பது சப்ஜெக்ட், அதாவது ஸ்பீக்கர் பேசுவர் என்பதனையும், மீ என்பது ஆப்ஜெக்ட் லிசனர் கேட்பவர் என்பதனையும் குறிக்கிறது. ஸ்பீக்கர் லிசனர், அதாவது சப்ஜெக்டுக்கும் ஆப்ஜெக்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய said to என்பது ரிப்போர்ட்டிங் வெர்ப் என்பதாகவும் குறிக்கப்படுகிறது. அதற்கடுத்து இன்வெர்டட் கொட்டேஷனில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் ஐ என்பது ஃபர்ஸ்ட் பர்சன் என்பதனையும், யூ என்பது செகண்ட் பர்சன் என்பதனையும் குறிக்கிறது. முக்கிய குறிப்பு: ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்சன் ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை லிசனரை, அதாவது பேசுவரையும், ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய செகண்ட் பர்சன் ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் லிசனர், அதாவது கேட்பவரையும் குறிக்கும் என்பதனையும் மனதில் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். The second step is change the reporting verb. Here reporting verb said to என்று இருக்கிற காரணத்தினால் told என்று அதனை மாற்ற வேண்டும். சப்போஸ் to இல்லாமல் said மட்டும் ரிப்போர்ட்டிங் வெர்பாக இருந்தால் அதனை told என்று மாற்றாமல் said என்பதாக மட்டுமே எழுதிக் கொள்ளலாம். Third step is remove the quotation marks. டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய கொட்டேஷன் மார்க்குகளை, மேற்கோள் குறிகளை நீக்கிவிட வேண்டும். Fourth step is conjunction word for the statement is that. ஏற்கனவே கூறியிருக்கிறேன், டைப் ஆஃப் சென்டென்ஸ்க்கு தகுந்தபடி கன்ஜெக்ஷன் வேர்டு மாறுபடும். The fifth step is change of pronoun. Here I என்பது ஃபர்ஸ்ட் பர்சனாக இருக்கின்ற காரணத்தினால் ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரை குறிப்பதாகவும், அதனால் ஐ என்பது சி என்பதாகவும், ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய ப்ரோனவுன் செகண்ட் பர்சன் யூ என்பது ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய லிசனர் மீ என்பதை குறிப்பதாகவும், அதனால் யூ என்பது மீ என்பதாகவும் மாற்றி எழுத வேண்டும். சப்போஸ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் செகண்ட் பர்சன் யூ என்பதற்கு பதிலாக தேர்ட் பர்சன் ஆப்ஜெக்ட் ப்ரோனோன்களாக ஹிம் அல்லது ஹெர் என்று இருந்தால் அதனை மாற்றி எழுத வேண்டாம் என்பதனையும், அப்படியே எழுத வேண்டும் என்பதனையும் மனதில் கொள்ள வேண்டும். Then the sixth step is change the tense. Here டைரக்ட் ஸ்பீச்சில் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருக்கின்ற காரணத்தினால் அதனை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாற்றி, அதாவது am playing என்பதனை was playing என்று எழுத வேண்டும். The seventh step is change the adverbial word. Now இப்பொழுது என்ற adverbial வேர்டை then அப்பொழுது என்பதாக மாற்றி எழுத வேண்டும். Hence the indirect speech for the direct speech she said to me I am playing football with you now is she told me that she was playing football with you then. I think that you have understood easily this teaching. Okay, let us go to understand with another one example. Ram said I started a new job yesterday. This is direct speech. இந்த டைரக்ட் ஸ்பீச்சில் கமாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சான ராம் செட் என்பதில் ராம் என்பது சப்ஜெக்ட், செட் என்பது ரிப்போர்ட்டிங் வெர்ப். கமாவிற்கு அடுத்து இன்வெர்டட் கொட்டேஷனுக்குள் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சான ஐ ஸ்டார்டட் ஏ நியூ ஜாப் எஸ்டர்டே என்பதில் ஐ என்பது ஃபர்ஸ்ட் பர்சன், ஸ்டார்டட் என்பது பாஸ்ட் டென்ஸை குறிப்பதாக டென்ஸ் இருக்கிறது. அதற்கடுத்து எஸ்டர்டே என்பது டைம் அட்வர்பியல் நவுனாக இருக்கிறது. டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றக்கூடிய படிநிலைகள், ஸ்டெப்ஸ் நாம் ஏற்கனவே தெளிவாக தெரிந்திருக்கிறோம். முதலில் ராம் செட் ரஹீம் என்ற ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சில் எந்தவித மாற்றமும் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
said என்ற ரிப்போர்ட்டிங் வெர்பு said என்பதாக மட்டுமே எழுதப்படுகிறது. said to என்று இருந்தால் மட்டுமே அதனை told என்று மாற்றி எழுத வேண்டும் என்பதை முந்தைய எக்ஸாம்பிளில் பார்த்திருக்கிறோம். டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய கமா இன்வெர்டட் கொட்டேஷன்கள் நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஸ்டேட்மெண்ட் சாதாரண வாக்கியமாக இருக்கிறது. அந்த வகைக்கு கன்ஜெக்ஷன் வேர்டு தட் என்பதனை ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சுக்கும் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கும் இடையில் எழுத வேண்டும் என்பது நாம் தெரிந்த விஷயமே. அடுத்து ப்ரோனவுன் சேஞ்ச். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்குள் இருக்கக்கூடிய ஐ என்ற ப்ரோனவுன் ஃபர்ஸ்ட் பெர்சன் ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரை குறிக்கும் என்பதாக நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இங்கு ஸ்பீக்கர் ராம் என்று மேல் ஜெண்டராக இருப்பதனால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அதனை ஹி என்பதாக மாற்றி எழுத வேண்டும். சப்போஸ் ராம் என்பதற்கு பதிலாக ராணி என்று ஃபீமேல் ஜெண்டர் இருந்து குறிப்பிடப்பட்டிருந்தால் அங்கு ஹி என்பதற்கு பதிலாக இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சி என்று மாற்றி எழுத வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். அதற்கடுத்து பாஸ்ட் டென்ஸ் ஸ்டார்டட் என்பதனை பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸாக had started என்று மாற்றி எழுத வேண்டும். அதற்கடுத்து yesterday என்ற அட்வர்பியல் நவுனை the previous day என்பதாக மாற்றி எழுதினால் நமக்கு இன்டைரக்ட் ஸ்பீச் தெளிவாக சரியாக கிடைத்துவிடும். அதன்படி the indirect speech is Ram said to Rahim that he had started a new job the previous day. தெளிவாக புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஓகே, let me make you understand with another one type of example. They said we will plan a picnic tomorrow. Here in this direct speech they என்பது subject, said என்பது reporting verb, we என்பது first person plural pronoun, will என்பது auxiliary future auxiliary verb ஆக இருக்கிறது, plan என்பது main verb, tomorrow என்பது adverbial noun. Here they said என்ற reporting speechல எதுவும் மாற்ற வேண்டியது இல்லை. said என்று ரிப்போர்ட்டிங் verb இருந்தால் அதனை அப்படி எழுதிக் கொள்ளலாம் என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். தென் கமா இன்வெர்டட் கொட்டேஷனை ரிமூவ் செய்துவிட்டு we என்ற ஃபர்ஸ்ட் பர்சன் எப்பொழுதுமே ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சில் ஸ்பீக்கர் சப்ஜெக்ட் அதாவது பேசுவரை குறிக்கும் என்பதனால் we என்பதனை they என்பதாக மாற்றி எழுத வேண்டும். தென் will plan என்ற ஃப்ரேஸ் என்ற வெர்பு ஃப்ரேஸில் will என்ற ஆக்சிலரி வெர்பை அதனுடைய பாஸ்ட் ஃபார்மான would என்பதற்கு மாற்றி would plan என்பதாக மாற்றி எழுதி கொள்ள வேண்டும். தென் a picnic என்பதனை அப்படியே எழுதி கொள்ளலாம். tomorrow என்ற அட்வர்பியல் நவுனை the next day என்று மாற்றி indirect ஸ்பீச்சுக்கு எளிமையாக மாற்றி விடலாம். so the indirect speech for the direct speech they said we will plan a picnic tomorrow is they said that they would plan a picnic the next day என்று indirect speech எழுதலாம். Let me give another one example. The teacher said to the students the earth revolves around the sun. ஆசிரியர் மாணவரிடம் சொன்னார் பூமி சூரியனை சுற்றி வருகிறது. Here in this direct speech the teacher is the subject, said to is the reporting verb, the students is the object. The earth revolves around the sun என்பது universal truth. இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டட் பார்ட்டில் உலக உண்மைகள் அறிவியல் உண்மைகள் இருந்தால் அவை எப்பொழுதும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸில் தான் இருக்கக்கூடும். இதனை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுகின்ற பொழுது வேற எந்த டென்ஸிற்கு மாற்றாமல் அப்படியே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸில் தான் எழுத வேண்டும் என்பதை மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். கொடுக்கப்பட்டிருக்கின்ற டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுவதற்கு 2 முக்கிய சேஞ்சஸ் செய்தால் மட்டுமே போதுமானது. முதலில் வழக்கம்போல் said to என்ற ரிப்போர்ட்டிங் வெர்பை told என மாற்றி அதற்கு அடுத்து கமா இன்வெர்டட் கொட்டேஷன்களை ரிமூவ் செய்துவிட்டு ரிப்போர்ட்டிங் பார்ட்டுக்கும் ரிப்போர்ட்டட் பார்ட்டுக்கும் இடையில் கன்ஜெக்ஷன் வேர்டு that என்பதனை எழுதி இன்டைரக்ட் ஸ்பீச் எழுதலாம். Hence the indirect speech for the direct speech the teacher said to the students the earth revolves around the sun is the teacher told the students that the earth revolves around the sun.
இதுபோல டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டட் பார்ட்டில் உலக உண்மைகள் அறிவியல் உண்மைகளாக எது கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதனை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுகின்ற பொழுது ரிப்போர்ட்டிங் வேர்ப் கமா கொட்டேஷனை நீக்கிவிட்டு கன்ஜெக்ஷன் வேர்டு இதை மட்டும் மாற்றி ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ஆர் யூனிவர்சல் ட்ரூத்தை டென்ஸ் மாற்றாமல் அப்படியே எழுத வேண்டும். லெட் மீ கிவ் சம் மோர் யூனிவர்சல் ட்ரூத் அண்ட் சயின்டிஃபிக் ட்ரூத். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், த கவ் கிவ்ஸ் அஸ் மில்க். இவைகளை போன்று யூனிவர்சல் ஆர் சயின்டிஃபிக் ட்ரூத் ஃப்ரேஸ் ரிப்போர்ட்டட் பார்ட்டில் கொடுக்கப்பட்டிருந்தால் அதனை டென்ஸ் மாற்றாமல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே எழுத வேண்டும். ஓகே, let us discuss some another one example. Nila says to me, I am writing. Here in this direct speech, the reporting part, Nila is the subject, says to, here is a different reporting verb, says to is the reporting verb, me is the object. I is the first person, I am writing is the present continuous tense. ஏற்கனவே நாம் ஸ்டெப்ஸ் ரூல்ஸ்களை பற்றி தெளிவாக தெரிந்திருப்பதனால் ஹியர் ரிப்போர்ட்டிங் வேர்பான சேஸ் டு என்பதனை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் டெல்ஸ் என மாற்றி எழுதி கொள்ள வேண்டும். அடுத்து கமா கொட்டேஷன் மார்க்குகளை நீக்கிவிட்டு தட் என்ற கன்ஜெக்ஷன் வேர்டு சேர்த்து எழுத வேண்டும். ஹியர் ஐ என்ற ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரோனவுன் ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் இருக்கக்கூடிய நிலா என்ற ஸ்பீக்கரை பேசுவரை குறிப்பதனால் நிலா என்பதன் ப்ரோனவுனான சி என்பதாக ஐயை மாற்றி எழுதி கொள்ள வேண்டும். அதற்கடுத்து ஆம் என்ற பிரசன்ட் ஹெல்பிங் வெர்பை வாஸ் என பாஸ்ட் ஆக்சிலரி வெர்பாக ஹெல்பிங் வெர்பாக இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றி எழுத வேண்டும். ஆம் ரைட்டிங் என்பதனை வாஸ் ரைட்டிங் என்று மாற்றி எழுதினால் நமக்கு இன்டைரக்ட் ஸ்பீச் தெளிவாக கிடைத்துவிடும். Hence, the indirect speech for the direct speech, Nila says to me, I am writing, is Nila tells me that she was writing. Hello friends, இதனையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். டைரக்ட் ஸ்பீச்சோடைய இன்ட்ரோடக்ஷன், டைரக்ட் ஸ்பீச்சிலிருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுவதற்கான ஸ்டெப்ஸ், ரூல்ஸ், வழிமுறைகள் சம்பந்தமாக பார்ட் 1, பார்ட் 2 வீடியோக்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். லிங்கை கிளிக் செய்து அந்த வீடியோக்களை பார்த்து கொள்ளுங்கள். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஃபர்தர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆல் டைப் ஆஃப் சென்டென்ஸ் இன் இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட் ஸ்பீச். ஓகே listeners, let us have some more examples. The teacher said to the students, we are going on an excursion to Kerala next week. Here in this direct speech, the teacher is the subject, said to is the reporting verb, the student is the object. We are going, here we is the first person plural form, are going is the present continuous tense. Next week is the adverbial time place. Here நாம் கேரளாவிற்கு அடுத்த வாரம் சுற்றுப்பயணம் சுற்றுலா செல்வோம் என்பதாக ஆசிரியர் மாணவரிடத்தில் கூறினார். இதனை ரிப்போர்ட்டிங் வெர்பான said to என்பதனை told என்பதாக மாற்றி ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு முன்பாக இருக்கக்கூடிய கமா இன்வெர்டட் கொட்டேஷன்களை ரிமூவ் செய்துவிட்டு நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக கன்ஜெக்ஷன் வேர்டு தட் எழுத வேண்டும் என்பது நாம் அறிந்த விஷயம். அதற்கடுத்து வி என்ற ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் ஃபார்ம் ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் பேசுவரை குறிக்கிறது. இங்கு த டீச்சர் என்பது ஸ்பீக்கர் லிசனாக இருக்கின்றது. ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் ஃபார்ம் நாம் என்று இருப்பதனால் அதனை அவர்கள் என்பதாக மாற்றுவதற்கு வி என்பதனை தே என்பதாக மாற்றி அதற்கு அடுத்து ஆர் என்ற ஆக்சிலரி ஹெல்பிங் வெர்பை அதனுடைய பாஸ்ட் ஃபார்மான வேர் என்பதாக மாற்றி ஆர் கோயிங் என்பதனை வேர் கோயிங் என்பதாக மாற்றி எழுதி அதற்கு நெக்ஸ்ட் வீக் என்ற அட்வர்பியல் நவுனை த ஃபாலோயிங் வீக் என்பதாக மாற்றி எழுதி இன்டைரக்ட் ஸ்பீச் எழுதலாம். ஹென்ஸ்
the indirect speech. For the direct speech, the teacher said to the students, "We are going on an excursion to Kerala next week." Is the teacher told the students that they were going on an excursion to Kerala the following week. Okay, let us discuss another one example. I have come to ask you for a scholarship. The boy said to me. Here in this example, I is the first person, have come is the present perfect tense, you is the second person, and reporting part இருக்கக்கூடிய the boy is the subject, said to is the reporting verb, me is the object. இந்த எக்ஸாம்பிளில் ரிப்போர்ட்டிங் பார்ட், அதாவது ஸ்பீக்கர், லிசனர், ரிப்போர்ட்டிங் வெர்ப் இரண்டாவதாக, அதாவது ரிப்போர்ட்டட் பார்ட்டுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எப்படியாக இருந்தாலும் டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டிங் பார்ட்டுக்கு அடுத்து ரிப்போர்ட்டிங் பார்ட் இருந்தாலும் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எழுதும் பொழுது ரிப்போர்ட்டிங் பார்ட்டை முதலிலும், அதாவது ஸ்பீக்கர், லிசனர், ரிப்போர்ட்டிங் வெர்பை முதலில் எழுதி இரண்டாவதாக ரிப்போர்ட்டட் பார்ட்டை நாம் எழுதலாம். ஹியர் த பாய் செட் டு மீ என்பதில் வழக்கம்போல் செட் டு என்பதனை டோல்டாக மாற்றி எழுதிவிடுகிறோம். நெக்ஸ்ட் கமா கொட்டேஷன்களை ரிமூவ் செய்துவிட்டு that என்ற கன்ஜெக்ஷன் வேர்டு எழுத வேண்டும் என்பது நாம் ஏற்கனவே பல முறை எக்ஸாம்பிளில் பார்த்திருக்கிறோம். நெக்ஸ்ட் ரிப்போர்ட்டட் பார்ட்டில் முதலில் இருக்கக்கூடிய ப்ரோனவுன் ஐ, ஃபர்ஸ்ட் பெர்சன். இது ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரை குறிக்கிறது. ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் ஸ்பீக்கர் த பாய் என்று மேல் ஜெண்டரை குறிப்பதனால் பாயுடைய ப்ரோனவுன் ஹி என்பதனை ஐக்கு பதிலாக எழுத வேண்டும். அதற்கு அடுத்து ஹாவ் கம் என்ற பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய ஹாவ் என்ற பிரசன்ட் ஃபார்மை ஹேட் என்று பாஸ்ட் ஃபார்மிற்கு மாற்றி ஹாவ் கம் என்பதனை ஹேட் கம் என்று மாற்றி எழுத வேண்டும். நெக்ஸ்ட் டு ஆஸ்க் என்பதனை அப்படியே எழுதி கொண்டு யூ என்ற செகண்ட் பர்சன் அப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சில் மீ என்பதனை பேசுவரை குறிப்பதால் யூ என்பதனை மீ என்பதாக மாற்றி எழுதி ஃபார் எ ஸ்காலர்ஷிப் என்பதனை அப்படியே எழுதி நாம் டைரக்ட் ஸ்பீச் எழுதலாம். ஹேன்ஸ் த இன்டைரக்ட் ஸ்பீச் ஃபார் த டைரக்ட் ஸ்பீச், ஐ ஹவ் கம் டு ஆஸ்க் யூ ஃபார் எ ஸ்காலர்ஷிப். த பாய் செட் டு மீ இஸ் த பாய் டோல்ட் மீ தட் he had come to ask me for a scholarship. Dear students, up to this time இதுவரைக்கும் நாம் டைரக்ட் ஸ்பீச்சை எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுவது என்பதை பற்றி பார்த்திருந்தோம். இப்பொழுது இன்டைரக்ட் ஸ்பீச்சை எப்படி டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். Nila told Neela that she had completed that exercise and said that she could submit it without fail the next day. இது இன்டைரக்ட் ஸ்பீச்சாக இருக்கின்றது. டைரக்ட் ஸ்பீச்சிலிருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுகின்ற பொழுது ஃபாலோ பண்ணின ரூல்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ்களை ரிவர்ஸாக நாம் ஃபாலோ பண்ணினால் இன்டைரக்ட் ஸ்பீச்சை டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுவதற்கான ஸ்டெப்ஸ், வழிமுறைகள் எளிமையாக கிடைத்துவிடும். முதலில் டோல்டு, ஆஸ்க்ட், எக்ஸ்கிளைம்டு, ஆர்டர்டு, ரிக்வெஸ்டட் இவைகளுக்கு பதிலாக செட் டு போட வேண்டும். லிசனர் இல்லையெனில் செட் மட்டும் போட்டால் போதும். இரண்டாவதாக கன்ஜெக்ஷன் வேர்டு தட், இஃப் ஆர் வெதர், டு நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக கமா, இன்வெர்டட் கொட்டேஷன் மேற்கோள் குறிகளை எழுத வேண்டும். அடுத்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் உள்ள ப்ரோனவுன், டென்ஸ், டைம் அண்ட் பிளேஸ் ஆன அட்வர்பியல்ஸ் ஆகியவற்றை மாற்றி எழுத வேண்டும். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த எக்ஸசைஸ். முதலில் நிலா என்ற சப்ஜெக்டை ஸ்பீக்கரை பேசுவரை எழுதி தென் தட் என்ற கன்ஜெக்ஷன் வேர்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சென்டென்ஸ் சாதாரண வாக்கியம் ஸ்டேட்மெண்ட்டாக இருப்பதனால் டோல்டு என்பதனை செட் டு என்ற ரிப்போர்ட்டிங் வெர்பாக மாற்றி எழுதி அதற்கடுத்து ஆப்ஜெக்ட் லிசனர் கேட்பவரான நீலா என்பதனை எழுதி அதற்கடுத்து இருக்கக்கூடிய கன்ஜெக்ஷன் வேர்டு தட் என்பதனை ரிமூவ் செய்துவிட்டு கமா எழுதி அதற்கடுத்து இன்வெர்டட் ஓப்பனிங் கொட்டேஷன் எழுத வேண்டும். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தட் என்ற கன்ஜெக்ஷன் வேர்டுக்கு அடுத்து தேர்ட் பெர்சன்களான ஹீ, சி, இட், ஆர், தே இவைகள் இருந்து அவைகள்
ஸ்பீக்கர் அதாவது பேசுவரை குறித்தால் அவைகளை ஐ என்பதாகவும், அவைகளை லிசனர் கேட்பவரை குறித்தால் அவைகளை யூ என்பதாகவும் மாற்றி எழுத வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த கூற்றின்படி that என்ற கன்ஜெக்ஷன் வேர்டுக்கு அடுத்து வரக்கூடிய சி, இங்கு சி மட்டுமல்ல ஹீ இருந்தாலும் சரி. ஸோ ஹியர் சி என்பது தேர்ட் பர்சன், நிலா என்ற ஃபர்ஸ்ட் பர்சன் ஸ்பீக்கரை குறிப்பதனால் சி என்பதனை ஐ என்பதாக மாற்றி அடுத்து had completed என்ற past perfect tense ஐ present perfect tense ஆக மாற்றுவதற்கு had என்ற past helping verb ஐ have என்ற present helping verb ஆக மாற்றி, அதாவது had completed என்பதனை have completed என்பதாக மாற்றி எழுத வேண்டும். முக்கிய குறிப்பு, டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுவதாக இருந்தாலும் சரி அல்லது இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுவதாக இருந்தாலும் சரி, ஆக்சிலரி வெர்பை தொடர்ந்து மெயின் வெர்பு வந்திருந்தால் அந்த ஃப்ரேஸில் ஆக்சிலரி வெர்புகளை மட்டும் மாற்றி எழுதினால் போதுமானது. தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த மெயின் வெர்பை அப்படியே எழுதி கொள்ளலாம். நெக்ஸ்ட், that எக்ஸசைஸ் என்பதில் that என்பதனை நாம் கன்ஜெக்ஷன் வேர்டு என்று நினைத்து விடக்கூடாது. அட்ஜெக்டிவ் ஆர் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் நவுன் ஆகும். ஸோ that எக்ஸசைஸ் அந்த எக்ஸசைஸ் என்பதனை this exercise இந்த எக்ஸசைஸ் என்பதாக மாற்றி எழுத வேண்டும். Here in this indirect speech she had completed that exercise என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் she could submit it without fail the next day என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும், இரண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்கள் ஒரே நபரால் கூறப்படுவதாக இருக்கிறது. ஸோ அண்டு செட் என்று மேலும் சொன்னால் என்பதனையும் that என்ற கன்ஜெக்ஷன் வேர்டையும் மீண்டும் ஒரு முறை நாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எக்ஸசைஸ் என்பதற்கு அடுத்தது ஒரு புல் ஸ்டாப் வைத்துவிட்டு தென் மறுபடியும் சி என்பது நிலா என்ற ஸ்பீக்கரை குறிப்பதனால் சி என்பதனை ஐ என்பதாக மாற்றி குட் சப்மிட் என்ற ஃப்ரேஸில் குட் என்ற பாஸ்ட் ஃபார்ம் ஆக்சிலரி ஹெல்பிங் வெர்பை அதனுடைய பிரசன்ட் ஃபார்மான கேன் என்பதாக மாற்றி குட் சப்மிட் என்பதனை கேன் சப்மிட் என்பதாக எழுதி without fail என்ற ஃப்ரேஸை அப்படியே எழுதி கொண்டு the next day என்ற adverbial noun-ஐ tomorrow என்பதாக மாற்றி இறுதியாக full stop வைத்து அதற்கு அடுத்து closing quotation எழுதினால் நமக்கு direct speech கிடைத்துவிடும். So the direct speech for the indirect speech, Nila told Neela that she had completed that exercise and said that she could submit it without fail the next day is Nila said to Neela, I have completed this exercise, I can submit it without fail tomorrow. Okay, let's move on to another one exercise. Shankar told his teacher that he had prepared his project assignment but he had forgotten to bring it. This is indirect speech. இதற்கான டைரக்ட் ஸ்பீச்சை நான் நேரடியாகவே கொடுத்து விடுகிறேன். இது எப்படி பெறப்பட்டது என்பதற்கான ஸ்டெப்ஸ் வழிமுறைகளை முன்பு கூறப்பட்ட எக்ஸாம்பிளிலிருந்து நீங்களே கணித்துக் கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.